வணக்கம் நண்பர்களே. 15ஆம் தேதி மே மாதம் 2026 அன்று சிஎன்பிசி டிவி 18 அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தில் ஒரு செய்தியை தொடர்ந்து ஒளிபரப்பிக்கிட்டே இருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறத அப்படியே படிக்கிறேன் பாருங்க. கவர்மெண்ட் கன்சிடரிங் டாக்ஸ் சர்சார்ஜ் ஆன் ஃபாரின் டிராவல் அப்படின்னு சொல்லிட்டு இதை டிஸ்கஸ்ட் அட் ஹையஸ்ட் லெவல் அப்படிங்கிறதையும் போட்டுட்டு நாட் டிவிசிபிள் பூல் அப்படிங்கிற செய்தியும் போட்டாங்க. இது செய்தி ஊடகங்கள் அமைச்சகத்தின் கீழே வருது. தமிழகத்தை சேர்ந்த திரு முருகன் அவர்கள் தான் அமைச்சரா இருக்கார், இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர். அவர் என்ன செஞ்சிருக்கணும், உடனே இந்த செய்தி உண்மையா என்ன ஏது எல்லாத்தையும் சரிபார்த்து அந்த சிஎன்பிசி டிவி 18 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கணுமா வேணாமா? ஒண்ணுமே செய்யல. வழக்கம் போல இங்க சொல்ற மாதிரி எதையோ சாப்பிட்றாரு அது மாதிரி இருக்காரு. ஒரு கொஞ்சமாவது தன் துறை சார்ந்த அமைச்சகத்துல திறமையா தன்னுடைய திறமையை காமிச்சு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு நாட்டுக்கு எதிரான செய்தி, இது குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய செய்தி. சரி, இதற்கான உண்மை சரிபார்ப்பு ஃபேக்ட் செக்கிங் யாரு செஞ்சிருக்காருன்னா பாரத பிரதமர் தானே செஞ்சிருக்காரு. அவருடைய இதை நான் படிக்கிறேன், கேளுங்க. திஸ் இஸ் totally false. Not an iota of truth in this. There is no question of putting such restriction on foreign travel. We remain committed to improving ease of doing business and ease of living for our people. இதுல என்ன முக்கியமான அப்படின்னா, அவர் குறிப்பிட்ட வார்த்தை கவனிங்க. ஒரு துகள் கூட இதுல உண்மை கிடையாது, பொய் செய்தி அப்படிங்கறத இல்லாம ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். அப்ப டார்கெட் எங்க போகுது? தொழில் முனைவர்கள், தொழிலதிபர்கள், அந்த சார்ந்த அதிகாரிகள் அந்த கம்பெனியில் இருக்கும். இன்றைக்கு விமானம் தான் ரொம்ப ஈஸியா பறந்து போயிட்டு ஒரே நாள்ல வேலையை முடிச்சுட்டு வர்றது, அந்த மாதிரி பல முன்னெடுப்புகள்லாம் செய்யறாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி செஸ் சர்சார்ஜ் எல்லாம் போட்டா அவங்களுடைய பயணங்கள் பாதிக்கப்படும். அந்த கம்பெனிக்கு அது மேலும் ஒரு நிதி சுமை அதிகரிக்கக்கூடும். அதன் மூலமாக அந்த கம்பெனிகளுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி குறையும், லாபம் குறையும். இது உடனே பங்கு மார்க்கெட்ல இதனுடைய தாக்கம் இருக்கு. இது ஒரு எக்கனாமிக் சைக்கிள். இதை குறி வச்சு இந்த மாதிரி ஒரு சிஎன்பிசி டிவி 18 செய்யறாங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? உடனே சில பேர் கேட்டுடலாம், சார் அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ண வேண்டியதானே? ஒன்றும் இல்லை. இப்ப நார்வேல, நெதர்லாண்ட்ஸ்ல நார்வேல, இந்த நார்வே மிக மோசமான ஒரு நாடு என்ன பொறுத்த வரைக்கும். நீங்க உடனே கேட்கலாம், அப்ப எதுக்கு பிரதம மந்திரி அங்க போறாரு? அது தவிர்க்க முடியாது. சில என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, அவங்க தான் ஸ்ரீலங்கால ஒரு மிகப்பெரிய அழிவை ஏற்படுவதற்கு பின்புலத்துல இருந்தாங்க. அரசாங்கத்துக்கு மறைமுகமாக உதவி செய்தாங்க. அது நார்வே இருக்கும், இந்த பீஸ் கமிட்டில நார்வீஜியன் கமிட்டி தான் இருக்கும், நோபல் பீஸ் பிரைஸுக்கு. சரி, அதெல்லாம் அப்புறமா வேணும். ஆனா அந்த நாட்டுக்கு பிரதம மந்திரி இப்ப போயிருந்த போது அங்க இருந்த பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காங்க. அதுல ஒரு பத்திரிகையாளர், ஒருத்தர் மட்டும் இல்ல, பல பேர் அவங்கள பத்திய உண்மையான தகவல் எல்லாம் வந்துருச்சு. நான் ஃபுல்லா தேடி எடுத்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அதுல ஒரு பெண்மணி கேக்குறாங்க, ஏதோ கேட்டதுக்கு நீங்க ரேஷியல் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல இது பண்ணாங்க, அவங்க வெளிநடப்பு செஞ்சாங்க. அதுக்கு அந்த பெண்மணி என்ன, அந்த பத்திரிகையாளர் பெண்மணி என்ன போட்டிருக்காங்கன்னா, பத்திரிகை சுதந்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் இருக்கிறதுலே மிக மோசமான நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எதோடலாம் கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னாக்கா ஆச்சரியமா இருக்கும். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாம் இந்தியாவை கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க. ஆக மொத்தம் நீங்க கேட்பீங்கல்ல, சிஎன்பிசி டிவி 18 மேல ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது? என்ன செய்யறது? இந்திய ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் அப்படின்னு பத்திரிகையை பார்க்கிறாங்க மக்கள். பத்திரிகைகள் நடுநிலையை வகித்து அரசுக்கு சார்பாகவும் ஒரேடியா எதிராகவும் எழுதாம உண்மையை எடுத்து சொல்லணும். அதை விட்டுட்டாங்க. சரி, அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சில பேக்ரவுண்டை நம்ம கண்டிப்பா இந்த செய்தி சார்ந்த பேக்ரவுண்டை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதுதான் எப்பவுமே நான் செய்யறது. அதை உங்க கூட ஷேர் பண்றேன். இந்த சிஎன்பிசி டிவி 18 யாருடைய கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகேஷ் அம்பானி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், அதனுடைய சேர்மன் திரு முகேஷ் அம்பானியினுடைய கம்பெனி. சரி, இவருக்கு என்ன வேத்து விடுது? எதுக்காக? 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடியிலிருந்தே, அதாவது இன்னும் குறிப்பா சொல்லணும்னா 2022ல சில இந்தியாவிற்கு சில சங்கடங்கள் ஏற்படும். அதாவது அந்நிய செலாவணி மற்றும் எண்ணெய் வர்த்தகம் அதுலெல்லாம் கொஞ்சம் இருந்தது. அது எதனுடைய தொடர்ச்சியாக இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவிட் காலகட்டத்தினுடைய தொடர்ச்சியாக அது இருந்தது. 2022 ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியினுடைய மிக மிக முக்கியமான ஒரு பிசினஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கச்சா எண்ணெயை சுத்திகரிப்பு. ஜாம் நகர்ல அவங்களோட மிகப்பெரிய ஒரு சுத்திகரிப்பு ரிஃபைனரிஸ் இருக்கு, குஜராத்ல இருக்கிற ஜாம் நகர். அந்த ஜாம் நகர் ரிஃபைனரிஸ்க்கு ஒரு சில அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அனுகூலங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க ஸ்வீட் கூடும் அவங்களால
அதாவது சல்ஃபர் கண்டென்ட் மிக குறைவாக இருக்கக்கூடிய அவங்களால சுத்திகரிப்பு செய்ய முடியும். அதே மாதிரி அவர்களால ஹார்டு க்ரூடுன்னு சொல்லக்கூடிய சல்ஃபர் கண்டென்ட் மிக அதிக அளவிலான இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயும் அந்த ரிலையன்ஸ் ரிஃபைனரிஸ்னால சுத்திகரிப்பு செய்ய முடியும். இது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, COVID-19 அதுக்கப்புறமா ரஷ்யா யுக்ரைன் வார் வந்தது, இப்ப ஈரான் வார் வந்துட்டு இருக்கு. அதனால என்ன ஆச்சுனாக்க, அமெரிக்கா பலவிதமான தடைகளை ரஷ்யா மேல விதித்தது. எண்ணெய் வர்த்தகம் யாருமே ரஷ்யாவோட செய்யக்கூடாது அப்படி. ரஷ்யாவினுடைய அந்நிய செலாவணி, ரஷ்யாவினுடைய தங்க கையிருப்பு எல்லாத்தையும் முடக்கப்பட்டது. ஏன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தான் தங்கம்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா இந்தியா அந்த தடைகளை மீறி வர்த்தகம் செஞ்சது ரஷ்யாவோட. அதே மாதிரி நயாரா அப்படிங்கிற கம்பெனி வட்னார்ல அவங்க ரிஃபைனரி இருக்கு. அவங்க வெனிசுவேலாவுடைய ஆயில வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நிக்கோலஸ் மாதுரோ இருந்தாரு. இப்ப அவர் கைது செய்து கடத்தி அமெரிக்காவுக்கு கொண்டு போயிட்டாங்க. இதுல முக்கியமான செய்தி என்னன்னா, ட்ரம்ப் ஒரு தன்னுடைய ட்ரூத் சோஷியல்ல ஒரு அறிவிப்பே விட்டுருக்காரு. வெனிசுவேலா அமெரிக்காவின் 51வது மாகாணம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. எவ்வளவு திமிருத்தனமும் இதுவும் இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அடாவடித்தனமும் திமிருத்தனமும் அது மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ரிலையன்ஸ் ரிஃபைனரி என்ன பண்ணுவாங்கன்னா, ரஷ்யால இருந்து வர ஆயில அவங்க வாங்கி அதை சுத்திகரிப்பு செய்து ஐரோப்பா நாடுகளுக்கு வித்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நயாரா எனர்ஜியும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்க பிரச்சனை வந்தது அப்படின்னா, ரஷ்யால இருந்து நம்ம குறைச்ச விலையில கச்சா எண்ணெய் வாங்குறோம். ஆனா அதே குறைச்ச விலைக்கு சுத்திகரிப்பு செய்து ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்பது கிடையாது. அங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, சந்தை விலை என்ன இருக்கோ அதுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆக யாருக்கு லாபம்? ரிலையன்ஸுக்கு குறைந்த விலையில கச்சா எண்ணெய் அதிக விலையில அதை என்ன சொல்லுவாங்கன்னா, ரிஃபைனரி மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நிர்ணயிப்பது சிங்கப்பூர்ல ஒரு இண்டெக்ஸ் இருக்கு, ரிஃபைனரி மார்ஜின் சிங்கப்பூர்னு இருக்கும். நீங்க பார்க்கலாம், விவரம் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். சிங்கப்பூர் ரிஃபைனரி மார்ஜின் பேர் அது. அதை பேஸ் பண்ணி எவ்வளவு மார்ஜின், இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா, $50 ஒரு இன்னைக்கு $50 $120 ஆயிடுச்சு குரூட் ஆயில், பிரெண்ட் குரூடு. ரஷ்யன் யூரல்ஸ் அப்படிங்கிறது வேற. அந்த மாதிரி இருக்கும்போது அதை இந்தியாவுக்கு நல்ல டிஸ்கவுண்ட்ல கிடைச்சது. அதை ஒரு உதாரணத்துக்கு இப்ப $120 $100 வாங்கினோம்னா திருப்பி அதே $100 சுத்திகரிப்பு செய்து விற்க போறது இல்லை. அதை $150 லாபத்துலதான் விற்பாங்க. அதை பார்த்து மத்திய அரசு என்ன செஞ்சாங்கன்னா, விண்ட் ஃபால் டாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு போட்டாங்க. விண்ட் ஃபால்னா அபரிமிதமான லாபம் இந்த கம்பெனிக்கு வர்றதுனால அந்த லாபத்துல ஒரு பகுதியை நாட்டினுடைய வளர்ச்சி பாதுகாப்புக்காக ஒரு டாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்தாங்க. அது விண்ட்ஃபால் டாக்ஸ்னு பேர். அதுக்கு அதை போட்டாங்க. எப்ப 2022 ரிலையன்ஸ் கம்பெனி மேல இந்த மாதிரி ஒரு விண்ட்ஃபால் டாக்ஸ் விதிக்கப்பட்டது. அப்பயே முகேஷ் அம்பானிக்கு கோபம். ஏன்னா அவருடைய லாபம் கம்மியாக குறைகிறது. அவர் உடனே என்ன பண்ணிட்டாரு, ஆரம்ப காலத்திலிருந்தே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை யாரு அவங்களுக்கு போற்றி எல்லா விதமான உதவிகளையும் செய்ததுன்னா காங்கிரஸ் தான். நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன். பட்ஜெட் போடும்போது அந்த பட்ஜெட்ல எந்தெந்த மாதிரி வரிகள் வரப்போகிறது, இருக்க போகிறது, எவ்வளவு, எல்லாமே ரிலையன்ஸ் அன்றைய அதிபரான திருபாய் அம்பானி அவர்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பல எம்பிக்கள் ரிலையன்ஸ் கிட்ட இருந்து பணம் வாங்குவாங்க அப்படிங்கறதெல்லாமும் செய்திகள்லாம் இருக்கு. லோக்சபால அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு 50 எம்எல்ஏ எம்பிக்கள் ரிலையன்ஸுக்கு ஆதரவான நிலையத்தான் எடுப்பாங்க. ஏன்னா நிறைய பணம் விளையாடுது அவங்க கிட்ட. இதெல்லாம் ஒரு செய்தி, அப்படியே உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாங்கிறத நம்ம தான் அதை டிசைட் பண்ணிக்கணும். இப்ப அடுத்ததான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த 2022 விண்ட்ஃபால் டாக்ஸ் போட்டாங்க இல்லையா, அப்பவே என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த முகேஷ் அம்பானி காங்கிரஸ் பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டாரு. என்ன காரணம் அப்படின்னா, ஏதோ காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் பெரியாது. எனக்கு எதிரிக்கு எதிரி நண்பர். மத்திய அரசு என் மேல டாக்ஸ் போட்டாங்க, விண்ட்ஃபால் டாக்ஸ். காங்கிரஸும் பாஜகவும் எதிரி. அதனால நான் இந்த எதிரியோட சேர்றேன். பாஜகவை அடிச்சு ஒழிக்கணும். நாட்டுப்பற்றாது மண்ணாங்கட்டியாது. ஜாம்நகர் ரிஃபைனரி கராச்சியில இருந்து ஒரு 150-200 கிலோமீட்டர்ல தான் இருக்கும். ஒரு அடி அடிச்சாங்கன்னாக்கா அந்த ரிஃபைனரிஸ் அவுட் கம்ப்ளீட்டா. அதற்கான பாதுகாப்பை இப்ப இருக்கிற மோடி அரசு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. முன்னாடி ஒன்றும் பெருசா கிடையாது. ஏன்னா முன்னாடி தான் பாகிஸ்தான் காங்கிரஸோட ஒட்டுறவு இருந்துட்டு அவங்களுக்கு இந்துக்கள் மட்டும்தான டார்கெட். காங்கிரசனுடைய அடிவரிகளோ அவங்களை ஆதரிக்கிறவங்க மேலேயே அவங்க டார்கெட் எப்பவுமே வச்சதே கிடையாது. பாகிஸ்தானோ பங்களாதேஷோ. இப்ப அந்த மாதிரி கிடையாது. சரி, இது ஒரு பக்கம். மோடிக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் 2024 தேர்தல் போது பல நகர்வுகளை முகேஷ் அம்பானி நடத்தி காமிச்சார். மோடி வெட்ட வெளிச்சமாக ஒரு பொதுக்கூட்டத்துல ஒரு எச்சரிக்கையை மாதிரியே சொன்னார் ஓப்பனா. டெம்போல நீங்க பணம் யாருக்கு எங்க அனுப்புறீங்க எல்லா டீடைல்ஸும் எங்களுக்கு தெரியும், ஜாக்கிரதையா இருங்க அப்படி. உடனே இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கலாம், சார் அவங்களுக்கு தான் தெரியுமே, ஏன் அந்த டெம்போவை பிடிக்கல அப்படின்னா, பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா
ஒரு தவறு முழுமையாக நடக்க நடுவழியில பிடிக்கிறீங்க, அது யாரோடது என்னன்னு எப்படி தெரியும்? உங்க பாஜக எம்பிக்கள் தான் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் இருக்கணும். ஆனா உளவுத்துறை மூலமாக கிடைக்கக்கூடிய சில தகவல்களை வச்சு மோடி திரு முகேஷ் அம்பானி அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். இந்த மாதிரி செய்யாதீங்க, அவங்க நாட்டுக்கு எதிரானவங்க, சிஐஏ வேலை ஆட்டப்படக்கூடியவர்கள், இந்த நாட்டுக்கு எதிராகவே இதுவரைக்கும் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க, இது மாதிரிலாம் செய்யக்கூடாது நீங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அறிவுரைலாம் இவ்வளவு எதுக்கு? அவருடைய இரண்டாவது மகனுடைய திருமணத்திற்கு மோடி அவர்கள் போயிட்டு வந்தாங்க. அந்த உறவெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நாட்டினுடைய நலன் சார்ந்து வரும்போது எந்த இடத்துல அவங்கள வச்சு வாங்கணுமோ வாங்கிடுவாங்க. ஒரு சாதாரண ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அதையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் அதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இது மாதிரி இருக்கும்போது இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்ப கொஞ்சம் அவர் முகேஷ் அம்பானி கொஞ்சம் அடக்கி வாசிச்சாரு. ஏன்னா 2024 காங்கிரஸ் ஜெயித்து விடும் அப்படிங்கிற ஒரு பரப்புரையெல்லாம் செய்யப்பட்டது, பிரச்சாரங்கள்லாம் இருந்தது மக்கள் மத்தியில. ஆனா மோடி மட்டும் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, அப்கி பார் 400 கே பார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது என்னன்னா, இப்பொழுதிலிருந்து 400க்கு பக்கமாக நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு. அதுக்கு அப்புறமா தான் அவர் சொன்னாரு, ஆட்சி அமைப்பதற்கு 400 தேவையில்லை, 272 தான் தேவைன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. அது என்னன்னா, நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கோம், அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள உங்களை விழ வச்சிருக்கோம், அந்த வலைக்குள்ள விழ வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய செய்தியா இருந்தது. சரி, இது ஒரு பக்கம். அடுத்ததா என்ன, அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே கொஞ்சம் அடக்கி வாசிச்சார். ஆனாலும் அவர் விடல. என்ன செஞ்சாரு இந்த முகேஷ் அம்பானி? ட்ரம்புக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சிட்டார். சிஐஏ என்னென்னலாம் சொல்லுதோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சார். ஒரு டின்னருக்கு $1 மில்லியன் அப்படின்னா $10 லட்சம். அது ஈக்குவல் டு, நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட 1 மில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட 9.5 கோடி ரூபாய். அந்த அளவுக்கு பணத்தை கொடுத்து ட்ரம்ப் நடத்தக்கூடிய டின்னர், பெய்டு டின்னர் அப்படின்னு இதெல்லாம் அதுல சேர்ந்திருக்காரு அவரு. அவரும் அவருடைய மனைவி நீட்டா அம்பானியும் சேர்ந்திருக்காங்க. இந்த மாதிரி பல முறை செஞ்சிருக்காங்க. இதை அடுத்து இன்னும் பாத்தீங்கன்னாக்க, ட்ரம்பினுடைய ஒரு மகன் எரிக் ட்ரம்ப் அப்படிங்கிறவர் இந்த முகேஷ் அம்பானியினுடைய மகன் அனந்த் அம்பானின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் ஜூ மாதிரி வச்சு நடத்துறாரு. அதாவது ஒரு ஜூ இல்ல, ஒரு வனம் காட்டு பகுதி. அங்க அவர் பல மிருகங்களுக்கு எல்லாம் வைத்தியம் செய்யறாரு, நிறைய உதவி செய்யறாரு, அதெல்லாம் ரைட். அந்த இடத்துக்கு, அந்த வந்தாரால இந்த எரிக் ட்ரம்ப் கிட்டத்தட்ட 3 நாள் தங்கி இருந்து போயிருக்காரு. அவர் என்ன சும்மா பிக்னிக் வர, அவர் உலகத்துல வேற இடமே கிடையாது. எதுக்கு குறிப்பா முகேஷ் அம்பானி அந்த வந்தாரா இடத்துக்கு வரணும் அப்படின்னா, ஏதோ பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது. அதை பாத்தீங்கன்னாக்கா, அதை தொடர்ந்து நீங்க பார்த்திருப்பீங்க. வெனிசுவேலா அமெரிக்காவால கைப்பற்றப்பட்டது, அங்க இருக்கிற ஆயில் எல்லாம் சுத்திகரிப்புக்கு விற்கப்பட்டது. ட்ரம்ப் பெருமையா சொன்னாரு, வெனிசுவேலா ஆயில் எல்லாமே அமெரிக்காவை சார்ந்தது, அந்த நாட்டு மக்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கறது கிடையாது. அவங்க இப்ப தெருவில் இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க திருப்பியும். சரி, அந்த வெனிசுவேலா ஆயில் யாருக்கு ஒப்பந்தம் போடப்பட்டது? அதுல இந்திய அரசு இருக்கு, அரசு சார்ந்துதான் செய்ய முடியும். வெனிசுவேலால இருந்து கப்பல்ல கச்சா எண்ணெய் ரிலையன்ஸ் ரிஃபைனரி ஜாம்நகருக்கு தான் வந்திருக்கு. அப்ப நீங்க வந்தாரால என்ன மாதிரி டீல் போட்டீங்க? யாரோட டீல் போட்டீங்க? ட்ரம்போட போட்டிருக்கீங்களா? அமெரிக்கா நாட்டோட போட்டிருக்கீங்களா? இப்பதான் இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ரஃபேல் விமானத்தை பொறுத்த வரைக்கும் அரசு டு அரசு, இந்திய அரசுக்கும் பிரான்ஸ் அரசுக்குமான ஒப்பந்தம். இங்க அப்படி கிடையாது, தனிநபர் ஒப்பந்தம். சரி, அரசு ஏன் இதை அனுமதிக்குது அப்படின்னா, என்ன செய்ய முடியும்? நமக்கு எண்ணெய் வேணும், பெட்ரோல் வேணும், டீசல் வேணும், மற்ற பொருட்கள் வேணும். நான் திருப்பி சொல்றேன், கச்சா எண்ணெயிலிருந்து சார்ந்து நம்ம வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம். 6000 பொருட்கள் இருக்கு அதுல, பிளாஸ்டிக்ல இருந்து பலதும் இருக்கு. மீன் பிடிக்கிறதுக்கு வலை நைலான் வலை தாங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, காட்டன் வலை எல்லாம் கிடையாது. 6000 ப்ராடக்ட் அதுல இருக்கு. அது எப்படி கைவிட முடியும்? மிகப்பெரிய ஒரு பொருளாதார அழிவு, வேலை வாய்ப்பு எல்லாமே போயிடும் அந்த மாதிரி அதை எடுத்தோம்னாக்க. ஸோ அதனால அதை அலோவ் பண்ணிட்டு அவங்கள வேற விதமா தான் டேக்கிள் பண்ணும். இந்திய பொருளாதாரம், இந்திய தொழில், இந்திய வேலை வாய்ப்பு, அதை போய் அட்டாக் பண்ணக்கூடாது. அரசியல் ரீதியா அவங்களுக்கு செக்மேட் வச்சு வேற மாதிரி தான் அவங்களை டீல் பண்ணி இந்தியன் வழிக்கு கொண்டு வரணும். அதைத்தான் மத்திய அரசு. இது ஒரு பக்கம். இதை தவிர எதனால முகேஷ் அம்பானி அமெரிக்காவுக்கு ஒரு சார்ந்து இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரு பெண் இருக்காங்க, ஈஷா அம்பானி. அவர் அமெரிக்க குடியுரிமை பெற்றார், அமெரிக்க பிரஜை, அந்த நாட்டுக்கு குடியுரிமை பெற்றார். இதுல வேடிக்கை என்னன்னா, அந்த பெண் இஷா அம்பானியினுடைய கணவர் இங்க இருக்கு, இந்திய குடியுரிமை. அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பக்கம். அந்த இஷா அம்பானிக்கு ஒரு ட்வின் சன்ஸ் இருக்காங்க, கிருஷ்ணா, அப்புறம் இன்னொன்னு ஏதோ அதோ ஏதோ. அந்த 2 பேருமே அமெரிக்க குடியுரிமை பெற்றோம். அமெரிக்காவை எதிர்த்துக்கிட்டு அமெரிக்காவில வாழறது கஷ்டம். அமெரிக்க அரசு, டீப் ஸ்டேட், சிஐஏ இவங்கெல்லாம் எதிர்த்துக்கிட்டு, அதுவும் முகேஷ் அம்பானி போன்ற இந்தியாவின் மிகப்பெரிய நம்பர் 1 பணக்காரர் அவர் தான். அந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கிறவங்க தன்னுடைய மகள், பேரன்,
அது மாதிரிலாம் அங்க அமெரிக்கால வாழ வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப எவ்வளவு பிரைவேட் செக்யூரிட்டி இருந்தாலும் அது ஆபத்து. ஏன்னா சிஐஏ வந்து கொடூரமான செயல்களை நிகழ்த்துவதில் தயங்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தயவு தாட்சியமே கிடையாது. அதனால அது ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால அவர் அமெரிக்காவை சார்ந்திருக்காரு. இந்தியாவில் தொழில், பொருளாதாரம், வேலை வாய்ப்பு அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி சில சங்கடங்கள். ஆனா இப்ப திருப்பி என்ன பண்ணிருக்காருன்னா, எதனால சிஎன்பிசில இந்த மாதிரி ஒரு செய்திய முகேஷ் அம்பானியினுடைய சிஎன்பிசி டிவி 18ல வெளியிடப்பட்டது, அதுவும் பொய்யான செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீண்டும் இப்ப பெட்ரோல் விலை நமக்கு ஏத்திருக்காங்க. அதே மாதிரி ஏவியேஷன் டர்பைன் ஃபியூயல் விலையை ஏத்திட்டு மீண்டும் இதே மாதிரி ஒரு 3% இதே விண்ட்ஃபால் டாக்ஸ் ஏற்கனவே 2022ல போட்டது தனி, இப்ப மேலும் ஒரு 3% இந்த விண்ட்ஃபால் டாக்ஸ் ரிலையன்ஸ் ரிஃபைனரிஸ் மேல போட்டிருக்காங்க. அபரிமிதமான லாபம் சம்பாதிக்கிறீங்க, அதனால நாட்டுக்கு உங்க பங்களிப்பு இருக்கணும். இப்ப எல்லாம் சொல்லுவாங்க சாதாரண மனுஷனுக்கு மோடி ஒண்ணுமே செய்யலன்னு. கிடையாது, பணக்காரங்க எல்லாம் விட்டுறாங்க. அந்த மாதிரி நினைக்காதீங்க. சில விஷயங்கள் செஞ்சுதான் ஆகும். வேலை வாய்ப்பு எப்படி வரும்? இப்ப ரிலையன்ஸ் ரிஃபைனரிஸை க்ளோஸ் பண்ணிடுறீங்க, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை க்ளோஸ் பண்ணி அங்க வேலை செய்யறவங்க எங்க போவாங்க? இதனாலதான் நான் சொல்றேன், இந்த டாஸ்மார்க்கை பத்தி கேள்வி கேட்ட பொழுது பொது வெளியில ஒரு மேடையில திரு அண்ணாமலை அவர்கள் மிக அருமையாக ஒரு பதில சொன்னார். வந்து சொன்னாரு, சிஸ்டர் நீங்க நினைக்கிற மாதிரி நான் முதல் கையெழுத்து வந்து டாஸ்மாக மூடிடுவேன், அந்த ஒரு நாள் முதல் மாதிரி செய்ய முடியாதுங்க. அதை வந்து நான் வந்து 3 பகுதியா எடுத்துப்பேன். முதல் வருடத்துல வந்து ஒரு 1/3 பாக டாஸ்மாக்ல மூடிட்டு அங்க வேலை செய்யறவங்களுக்கு மாற்று வேலைகள் ஏதாவது ஏற்பாடு செய்வேன், அந்த மாதிரி எல்லாம் செய்வேன். அதை ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. நீங்க முடிஞ்சா அந்த வீடியோ பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். அதுதான் புத்திசாலித்தனமான பொருளாதார நடவடிக்கை. அதை விட்டுவிட்டு முதல் கையெழுத்து நான் டாஸ்மார்க்க முடியும், இதுதான் நடக்கக்கூடிய காரியம். அப்ப 45,000 கோடி போச்சுன்னாக்கா எங்கேருந்து போவீங்க? அடுத்தது நோட்டு நம்ம கிட்ட பிரிண்ட் பண்ண முடியுமா? என்ன கிடையாது. சரி, அடுத்தது இது வந்து இவர் என்ன பண்ணாருன்னா, இந்த காழ்ப்புணர்ச்சியினால மீண்டும் மீண்டும் மத்திய அரசுக்கும் மோடி அவர்களுக்கும் எதிராகவே செயல்படுகிறார். சரி, இவர் தான் இந்த நியூஸை போட்டாருன்னா உடனே இது வந்து சிஐஏனால, நான் போன சில வீடியோக்கள்ல சொல்லியிருந்தேன், இந்தியாவில் இந்த மாதிரி பல டூல் கிட்டுகள் வரும். இந்த டூல் கிட்டுகள்லாம் எப்படி இருக்கும்னா, ஒண்ணு மக்கள் தெருவில், அதாவது இந்த ஜென்சி போன்றவர்கள் தெருவில் இறங்கி போராடுவது, அது ஒரு பக்கம். இல்ல எதையாவது ஒரு அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கி அதன் மூலமாக பெரும் இழப்புக்கு ஆளாவது, இல்ல தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவங்களை இறக்க வைப்பது. மோடியின் மீதே இப்ப தாக்குதல் நடந்திருக்கு இல்லைங்களா? நடக்க இருந்தது, அவர் தப்பிச்சிட்டார். இந்த மாதிரி பல நடவடிக்கைகள் வரும். 1, 2 கிடையாது, பல நடவடிக்கைகள். பத்திரிகைகள்லாம் இந்த மாதிரி பல செய்திகள்லாம் வரும். அதுதான் மிக மிக முக்கியமானது. இந்த மாதிரி ஊடகங்களை வைத்து மக்கள் மனதில் ஒரு குழப்பத்தையும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்துவதும் ஒரு டூல் கிட் தான். அதைத்தான் சிஐஏனுடைய டைரக்ஷன் படி முகேஷ் அம்பானி செஞ்சிருக்காரு. அதனாலதான் மோடி நேரடியாக தானே இந்த விவகாரத்துல இறங்கி ஃபேக்ட் செக்கிங் பண்ணிருக்காரு. சரி, இதெல்லாம் முகேஷ் அம்பானி என்ன செஞ்சிருக்கணும்? இந்த மாதிரி பாரத பிரதமரே சொல்றாருன்னா நம்ம அதை வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமிருத்தனம் எடுத்து என்ன செஞ்சிருக்காங்க முகேஷ் அம்பானி அப்படின்னா, ஒரு தவறான செய்தி எங்களுடைய தொலைக்காட்சியில வந்து விட்டது அப்படின்னு தான் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. தவிர இது பொய்யான செய்தி, நாங்கள் வருத்தப்படுகிறோம், வருத்தம் தெரிவிக்கிறோம்னு சொல்லல. அவங்களுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய இந்த டீப் ஸ்டேட், சிஐஏ, காங்கிரஸ் எந்த மாதிரி உறுதித்தன்மையோட இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, இது ஒரு பக்கம் இருக்குங்களா? இதுக்கு அடுத்ததுதான் இன்னொரு, அப்படியே நான் சிரிச்சுட்டேன் அதை பார்த்து. எலான் மஸ்க் அவர் உடனே தன்னுடைய எக்ஸ் தளத்துல பாரத பிரதமரே ஃபேக்ட் செஞ்சு, அதாவது உண்மை என்ன என்பதை கண்டறிவதற்கு எக்ஸ் தளத்தை உபயோகப்படுத்தி உள்ளார். எவ்வளவு நம்பகத்தன்மை வாய்ந்தது எங்களது எக்ஸ் தளம், அப்படி இப்படின்னு அவரு ஒரு எக்ஸ் தளத்துல பதிவெல்லாம் போட்டிருக்காரு. மிக அருமையான சோசியல் மீடியா தளம் இது அப்படின்னு. அவருக்கு என்ன வேத்து விடியுது திடீர்னு மோடி பக்கத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கதான் இன்னொரு முக்கியமான விஷயம். அவருக்கு இந்தியாவில தன்னுடைய தகவல் தொலை தொடர்பு நிறுவனமான ஸ்டார்லிங்க் இந்தியாவில கொண்டு வரணும். அதுக்கு மத்திய அரசு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மோடி வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வோக்கல் ஃபார் லோக்கல். இந்தியாவிலே எல்லாம் இருக்கு, ஏர்டெல் இருக்கு, ஜியோ இருக்கு. கோர்ஸ் ஜியோல சாதனங்கள்லாம் சைனால இருந்து செஞ்சு வருது, அது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் இருக்கு. இப்ப என்ன அப்படின்னா, ஸ்டார் லிங்கை வந்து உள்ள விடுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன், அதனுடைய பாதுகாப்பு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. யார் வேணா எப்படி வேணா தவறாக உபயோகப்படுத்த முடியும். அதனால ஸ்டார் லிங்க் இது வரைக்கும் வரும். அதனால அவர் என்ன பாக்குறாருன்னா, பாருங்களேன், எதிரிக்கு எதிரி நண்பர். எலான் மஸ்குக்கும் முகேஷ் அம்பானிக்கும் தொலை தொடர்பு தொழில்ல போட்டி.
இப்போ முகேஷ் அம்பானி பாரத பிரதமருக்கு எதிராக செயல்படுகிறார். அதனால எலான் மஸ்க் எதிரிக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி பாரத பிரதமருக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி எக்ஸ் தளத்துல பதிவு போடுறாரு. உண்மையாகவே ஆதரவு தெரிவிக்கிறாரா? தன்னுடைய ஸ்டார்லிங்க் பிசினஸ் தான் அவருக்கு முக்கியம். ஜியோவை ஒழிச்சு கட்டணும் எப்படியாவது. அதுக்கு ஸ்டார்லிங்க் உள்ள கொண்டு வரதுக்கு பாரத பிரதமருக்கு அடி போடுறாரு. அவர் மயங்கர ஆளு கிடையாது. இது ஒரு காரணம். இப்ப நீங்க இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், சார் எலான் மஸ்க் அவ்வளவு பெரிய பணக்காரர், இந்தியா என்ன சார் ஒரு சாதாரண இது, இங்க அவ்வளவு பிசினஸ் கிடைச்சிருமா? ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 140 கோடி மக்கள். இப்பெல்லாம் வந்து ஒரு வீட்டுல போய் பாத்தீங்கன்னா அங்க 4 பேர் இருந்தாங்கன்னா 8 போன் இருக்கு, 8 சிம் கார்டு இருக்கு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எந்த விதமான மாடர்ன் வசதிகளும் கிடையாது நம்ம கிட்ட. இன்னைக்கு வெகு வேகமாக செல்லக்கூடிய காரு, சாலை வசதி. ஆனாலும் என்ன சொல்லிட்டு இருக்கோம், டைம் இல்ல. ஏன் டைம் இல்ல? எல்லா டைமும் மொபைல்ல போயிட்டு இருக்கு. அதான் முக்கியமான செய்தி. சோ 140 கோடி மக்கள், நான் சொன்ன மாதிரி எப்பேற்பட்ட ஒரு வியாபாரத்துக்கான சந்தை இது அவங்களுக்கு கிடைக்கும் ஸ்டார்லிங்க்கு. அது ஒண்ணு. அதை தவிர இன்டர்நெட் கனெக்ஷன் அது தனி. அந்த பிசினஸ் நோக்கித்தான் எலான் மஸ்க் காய்களை நகர்த்துறாரு. சரி, அது மட்டுமா அப்படின்னா, எலான் மஸ்கை பத்தி எனக்கு ஒன்றும் பெரிய அவ்வளவு ஒப்பீனியன் கிடையாது. அவர் வந்து பெரிய பிசினஸ்மேன், பலவிதமான அதாவது நவீன டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வந்து பல சாதனைகளை செஞ்சிருக்காரு. நான் அது மறுக்கல. கடைசியில எல்லாருமே வியாபாரிகள் தான், பிசினஸ்மேன் தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிட்டு இதை முடிச்சுக்கிறேன். என்னன்னா, தன்னுடைய சொந்த கம்பெனியான டெஸ்லா, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார் உலகத்துல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதுக்கான பியாண்ட் யுவர் ட்ரீம்ஸ், பிஒய்டி, சைனாவினுடைய இவி டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கு. அந்த டெஸ்லா கம்பெனில போர்டு மீட்டிங்ல எலான் மஸ்க் வந்து ஒரு அதிர்ச்சி மற்றும் ஒரு எச்சரிக்கை விடுத்தாரு. எனக்கு $1 ட்ரில்லியன், 1 ட்ரில்லியன்ங்கிறது 1000 பில்லியன், 1 பில்லியன்ங்கிறது 9500 கோடி. ஸோ 9500 கோடிக்கு பின்னாடி இன்னொரு 3 ஜீரோ சேர்த்துக்கங்க. அவ்வளவு ரூபாய் ஒரு வருடத்திற்கு அவருக்கு சம்பளமா கொடுக்கணும்னு அங்க இருக்கிற போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாரையும் அச்சுறுத்தினாரு. வேற வழி இல்லாம அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. பத்திரிக்கை செய்தி. ஆக மொத்தம் அவர் $1 ட்ரில்லியன் இப்ப சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இருக்கிற ஒரு மனிதர் எந்த எல்லைக்கும் போவாங்க. அதனாலதான் அவர் ஏதோ பாரத பிரதமருக்கு ஆதரவாகவோ, எக்ஸ் தளம் தான் இருக்கிறதுலயே மிக அருமையான ஒரு சமூக ஊடகம் என்னோ அதெல்லாம் கிடையாது. எல்லாம் வியாபாரம் தான், பிசினஸ் தான், பணம் தான். அல்டிமேட் கோல் பணம், பணம், பணம். அப்படிதான். ஸோ இந்த வீடியோல சில கருத்துக்களை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்ததா இந்திய பத்திரிகையே ஒரு செய்தியை ஒன்று விட்டுருக்காங்க. அந்த டூல் கட்டையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் பாருங்க. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, நமக்குள்ள வந்து ஒரு விழிப்பு உணர்வு வர வேண்டும். யாரையோ நம்பி இப்ப ஏதோ பெரிய கம்பெனி முதலாளிகள், அவங்க அதிகாரி ஆபீஸ்ல இருக்கிறவங்க அவங்க தான் விமான இதுல போறாங்கன்னு கிடையாது. சாதாரணமா இருக்கிறவங்க கூட இன்னைக்கு தன்னுடைய பிசினஸ்க்காக மும்பைக்கோ டெல்லிக்கோ எங்கேயோ போயிட்டு வரணும்னா டக்குன்னு போயிட்டு வரதுக்கு அவங்களுமே போறாங்க. இப்ப அவங்களெல்லாம் குழப்பத்துல கொண்டு போய் தள்ளி இருக்கு இந்த சிஎன்பிசி டிவி 8. வருத்தமே தெரிவிக்கல, மறுப்பும் தெரிவிக்கல, அந்த மாதிரி இருக்காங்க. அப்பனா எவ்வளவு திமிருத்தனம். ஸோ இந்த இன்னொரு இதே மாதிரி ஒரு செய்தி ஒண்ணு வந்திருக்கு. அது எண்ணெய் சார்ந்த ஒரு தவறான பொய்யான செய்தி தான் அதுவும். அதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.